ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக என்ன பார்க்க போகிறோன்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். வாங்க பார்க்கலாம். பச்சரிசி 1 கப்பு, துவரம்பருப்பு 1/2 கப்பு, ரெண்டையும் சேர்த்து ஊற வைக்கணும். இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும், நீங்களும் அதை பார்த்துக்கோங்க. பூண்டு, வெங்காயம் மிக்சியில் குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ குக்கரில் 4 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம் இதை போடணும். காஞ்ச மிளகா போட்டுக்கணும், காம்போடு போடணும். பச்சை மிளகா போட்டுக்கணும், கருவேப்பிலை போட்டுக்கணும். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போடணும். அப்புறம் மிக்சியில் அரைச்சி வச்ச பூண்டு வெங்காயத்தை போடணும். நல்லா வதக்கணும். அடுத்து தக்காளி பழத்தை மிக்சியில் அரைச்சி போடணும். ஏன்னா அப்போதான் அழகாக கலர் வரும். எந்த அளவுக்கு வாங்கினாலும் தக்காளி போடணும். உப்பு, மஞ்சள்தூள், சாம்பார் தூள் இதெல்லாம் சேர்த்து வதக்கணும். அப்படியே கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கணும். ஒரு தட்டை போட்டு மூடி வைக்கணும். இது நல்லா வதங்கணும்னு தட்டு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கணும். இப்போ மூடி வச்சிடலாம். இப்போ தட்டை எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு இருக்கணும்? அரிசி பருப்பு ரெண்டையும் சேர்த்து குக்கரில் போட்டுக்கலாம். வதக்கணும். அரிசி 1.5 டம்ளர், பருப்பு 1/2 டம்ளர் போட்டுக்கணும். இதுக்கு 3 கப் தண்ணி ஊற்றணும். கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இப்போ நெய் ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் வரணும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நல்லா கலக்கணும். இப்போ நல்லா கலக்கணும். சூப்பராக தயாராகிருக்கு. இது என்னோட ஃபேவரட் ஐட்டம். இது சூப்பராக சாப்பாடு ஆயிடுச்சு. பாய்.